தலைவர்கிட்ட நம்ம எல்லாருமே பார்த்து வியந்து நிறைய விஷயங்கள் எடுத்துக்கலாம். அவர்கிட்ட பலமா நிறைய விஷயங்கள் இருக்கு. வியக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. கூடவே இருந்த ஒரு நடிகரா, ரஜினி சார்ட்ட பார்த்த இந்த ஒரு விஷயம் தான் ரஜினி சாருக்கு ஒரு பெரிய பக்கபலமா இருக்கு. ஒரு பலமா இருக்கு அப்படின்னா எத சொல்லுவீங்க? ரஜினி சாரோட பலம்னா, அவருடைய ஒவ்வொரு கதைகள் இயக்கிய இயக்குனர்கள் தான் அவருக்கு மிகப்பெரிய பலம். ஏன்னா எல்லா படங்களுமே சிறந்த படங்கள குடுத்த அந்த இயக்குனர்கள் பலம். ஆ அதெல்லாம் தாண்டி ரசிகர்கள், தமிழ்நாட்டு ரசிகர்கள் அவர் இன்னைக்கும் ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த ரசிகர்களும் அவருக்கு பலம் தான். வேற இதெல்லாம் தாண்டி அவருடைய ஃபேமிலி, திருமதி லதா ரஜினிகாந்த் அவர்கள். கண்டிப்பா அவங்க மிகப்பெரிய ஒரு பலம் அவருக்கு. ஏன்னா நம்ம எல்லாருமே ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து நம்ம வந்து எவ்வளவு விஷயங்கள் டே ஒன்ல இருந்து அவர் அதாவது அவருடைய மேரேஜ் காலகட்டத்துல இருந்து இன்னைய வரைக்கும் அவர் அதே எனர்ஜெட்டிக்கோட நம்ம வந்து பயங்கர வைப்பா ஒரு ரசிகர்கள் கொண்டாடுற அளவுக்கு அதே எனர்ஜி லெவலோட அவர் இருக்க வைக்கிறதுக்கு மெயின் காரணம் அந்த பீஸ்ஃபுல் அந்த ஹாப்பினஸ் வந்து அந்த வீட்லேயும் அந்த விஷயத்த அந்த அம்மாட்டேருந்து கொடுக்குறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஃபேமிலி வந்து எந்த அளவுக்கு அவரை ரசிகர்களாக கொண்டாடுறாங்களோ அந்த ரசிப்புத்தன்மை தான் அவர் வந்து ஸ்பாட்லேயும் அதே ஹாப்பினஸோட இருக்கிறாரு. ஏன்னா ஒரு ரசிகராக இருக்கிறவங்க எல்லாருமே இன்னைக்கும் நாங்கள் வந்து முதல் நாள் முதல் ஷோவில் வந்து தேட்டரில் வந்து போட்டி போட்டு தேட்டரில் வந்து படம் பார்க்கறதுக்கு வர்றதுக்குள்ள அந்த மெயின் பாசிட்டிவிட்டி என்னன்னா அந்த பாசிட்டிவ் ஆரா வந்து அவருடைய ஃபேமிலியிலேயே இருக்கு. அவங்களும் ரசிகர்களாக இருக்காங்க. அவங்களும் நம்மள மாதிரி வந்து நம்ம கூடயே வந்து படம் பார்க்குறாங்க. அவர் ஷூட்டிங் போறாருன்னா எல்லாரும் ஹாப்பியாக நின்று போயிட்டு வாங்க டேடின்னு சொல்லி அவங்க ஃபேமிலியில் குழந்தைகளாக இருக்கட்டும் எல்லாரும் அவரை ரொம்ப பாசிட்டிவாக ஒரு ரசிகராக இருந்து அவரை வந்து ஷூட்டிங் அனுப்பி வைக்கிறதா இருக்கட்டும், ரிசீவ் பண்ணி வாங்க டேடின்னு சொல்லி அவங்க ரிசீவ் பண்ணுறதா இருக்கட்டும், ஆழத்தி எடுத்து நம்ம ஒரு இதுவும் பார்த்துருக்கோம் அந்த ஃபுட்டேஜ்லாம் ஆழத்தி எடுத்து அவங்கள வரவேற்று அவரை வந்து அப்படி ஒரு அரவணைப்பு அந்த வீட்டில் இருக்கிறதுனால ரஜினி சாரோட மிகப்பெரிய பலம் அவருடைய ஃபேமிலி. அதுதான் நான் பார்க்குறேன். அந்த ஃபேமிலி கொடுக்குற அந்த பலம் இன்னைக்கும் தலைவர் வந்து அதே எனர்ஜெட்டிக்கோட அந்த ஏன்னா தலைவருக்கு பிடித்ததே நடிப்பு தான். உலகத்திலேயே அவருக்கு பிடித்தது எனக்கு தெரிஞ்சு நடிப்பு தான். அவர் எப்பவும் நடிச்சுட்டே தான் இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. நம்ம நிறைய இடத்துல பார்க்கணும். என்னதான் இருந்தாலும் இமயமலை எந்த இடத்துக்கு போனாலும் அந்த ரெஸ்ட் அந்த மொமெண்ட்டை வந்து எனர்ஜி ஏற்றிட்டு வந்து வீட்டில் ரெஸ்ட் எடுக்கலையே. அவர் நினைச்ச ஃபேமிலியோட எங்கனாலும் போய் ஸ்பெண்ட் பண்ணலாமே இல்லையே. அவருடைய மிகப்பெரிய ஒரு ஆசை, அதாவது அவருடைய மிகப்பெரிய ஒரு ரசிகர்களை எப்பவுமே சந்தோஷப்படுத்திக்கணும், அவங்களுக்காக நம்ம வந்து என்கேஜாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து அந்த கமிட்மெண்ட் வச்சுக்கிட்டே இருக்கிறார். ஸோ அது வந்து அந்த அம்மாவோட சப்போர்ட் இருக்குல்ல மிகப்பெரிய பலமாக தான் நான் பார்க்குறேன். ஸோ அவங்களுடைய அந்த அந்த ஆறாதான் தலைவர் படம் எப்பவுமே ரெண்டு பேருமே பயங்கர பாசிட்டிவாக இருக்கிறதுனால தான் ரசிகர்கள் நாங்கள் இன்னும் அதே எனர்ஜியோடு இருக்கணும். அதுதான் படமாக இருக்கும். கண்டிப்பாக.